கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ஜான்சன் என்கிற சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம், வீடு கட்ட வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும், நான் பண்ணுகிற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை கேட்டிருக்காங்க. பிரியமானவர்களை, நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வீடு கட்டுறதா இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு வீடை கட்டி கொடுப்பான். உங்களுக்கு சமாதானம் தேவைப்படுச்சுன்னா உங்களுடைய சமாதானத்தை கட்டளையிடுவான். உங்களுடைய தொழிலையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பான சென்னையிலேருந்து அழைத்த ஜெபிக்க கேட்ட அன்பு சகோதரர் ஜான்சன் சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக மிகுந்த கரிசனையோடு நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர் அத்தனை பேரும் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வீடை கட்டி கொடுங்க. தாவீதுக்கு வீடை கட்டி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி வீடை கட்டி கொடுத்தீர். அதே போல் இவர்களுக்கும் வீடை கட்டி கொடுத்தருளும். குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சங்கீதம் 122:7 சொல்லி, உன் அலங்கத்துக்குள் சமாதானத்தை கட்டளையிடும். இவருடைய தொழிலை ஆசீர்வதியும். உபாகமம் 28:12 கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கி நன்மை உண்டாகும்படிக்கு நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதாக. செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போகும். நம்ம லைஃப்பில் எப்போ பிரச்சனை முடியும், எப்போ பாடுகள் முடியும், எப்போ உபத்திரவம் முடியும், எப்பொழுது கடன் முடியும், எப்பொழுது லோன் அடைக்கப்பட்டு முடியும், நிறைய காரியம் முடிகிறதுக்காக காத்திருக்கீங்கள. உங்கள் லைஃப்பில் எத்தனை காரியம்லாம் முடியணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அத்தனையையும் கர்த்தர் முடித்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். ஒரு நாள் ஒரு சகோதரர் என்னை தேடி வந்து கேட்டாங்க, எப்போ பிரதர் இந்த சொத்து பிரச்சனை முடியும்? அவங்க மனசு உடஞ்சிட்டாங்க. மனசு உடஞ்சி, சரி போனால் போகுது, விட்டுருவோம், எப்போ முடியும்? ஆனால் நானும் அந்த சகோதரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஏசாயா 60:20, உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. ஏசாயா 60:20. இத்தனை வருஷம் துக்கம், இத்தனை வருஷம் பாடு, இத்தனை வருஷம் அலைச்சல், கேஸு கோட்டின்னு அலைஞ்சி ஒருவேளை யாராவது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் முடிய போகுது. ஜோமனி அனுப்பிச்சு அடுத்த மாதத்துக்குள்ளேயே அடுத்து உடனே ஜட்ஜ்மெண்ட்டு. இவருக்கு எல்லா சொத்துக்களும் இவருடைய பேரில் வந்துச்சு. பொய்யாய் கேஸ் போட்டவங்க, அவங்க கேஸ்க்கு செலவழித்தது தான் நஷ்டம். உண்மையான சொத்து இவர்களுக்கு வந்துட்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முடியாத பிரச்சனைகளெல்லாம் கர்த்தர் முடித்து வைப்பான். அதற்கு ஒரே ஒரு காரியம்தான் தேவை, நம்பிக்கை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 23:18, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நானாட்டும் பிரச்சனைகள்லாம் முடிந்து போகும் அப்படிங்கிற வேர்டை உங்களோடு சொல்கிறேன். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போது நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். எப்படி இருக்கணும் தெரியுமா? ரோமர் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷத்தோடு இருக்கணும்.
என் பிரச்சனையெல்லாம் முடிய போகுது என்கிற நம்பிக்கை, ஒரு புது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்கிற நம்பிக்கை. நான் உங்களுக்கு பார்த்து சொல்லட்டுமா, இது வரைக்கும் பிசாசு உங்களை டார்ச்சர் பண்ணான்னா எல்லாவற்றையும் கர்த்தர் முடிக்க போகிறார். கடன் பிரச்சனையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை முடிய போகிறது. தேவையில்லாத பிரச்சனைகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் முடிய போகிறது. பாருங்க, ஒரு நல்ல தெய்வ மனிதர், அவருடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி. இவர் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே வந்தால் பெல் அடிப்பாங்க. காலையில் எந்திரிச்சு இவங்க முத்தந்தொழிக்க வந்தால் பெல் அடிப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, தினம் டார்ச்சர். வீட்டுக்கு முன்னாடி எதையாவது போடுறது, சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது. அந்த தெய்வ மனுஷனுக்கு நான் என்ன பண்ணணுன்னே தெரியலை. அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் காரியம் மாறுதலாக முடியும். என்ன ஆச்சரியன்னா, அந்த வீடை இன்னொருத்தவங்க வாங்குகிறாங்க. இவங்க ஒரு நிர்பந்தத்தினால அந்த வீடை வித்துட்டு போகும்படி ஆண்டவர் உதவி செய்தார். காரியம் மாறுதலாச்சு. அடுத்தது வாங்கின மக்கள் ஒரு தெய்வ மனுஷன். சந்தோஷம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குதா? அத்தனைக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆசீர்வாதமான குடும்பம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரே ஒரு வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். துவக்கம் வேணால் மனுஷங்களாக இருக்கலாம், துவக்கம் வேணால் பிசாசு இருக்கலாம், ஆனால் முடிய பண்ணுறது கர்த்தர் தான், முடிச்சு வைக்கிறது கர்த்தர் தான். எஸ்தர் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதி, காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டார். என்னென்னா, அரண்மனை வாசலில் ஒரு மனுஷன் நின்று சலிட்டு அடிச்சுட்டு இருக்கான். அவன் மொர்தெகாய். அரண்மனைக்கு உள்ள உயர்ந்த பதவியில் இருக்கான் ஆமான். இந்த சாதாரண மனுஷன் மேலே பொறாமை கண்டு அவனை அழிக்கணும்னு சொல்லி 50 முழை உயரத்தில் ஒரு பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டான். சாதாரண மொர்தெகாய். நீங்கள் நினைக்கலாம், உலகத்தின் பேரில் சாதாரணமாக உங்களை நினைக்கலாம், ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். ஆனால் மொர்தெகாயை தூக்கு போட முடிஞ்சிச்சாம். அதிகாரம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆளுகை இருந்துச்சு. என்ன தெரியுமா, எஸ்தர் 7:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். எஸ்தர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம், கடைசி வசனம். மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்த அந்த தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ காரியம் எப்படி முடிஞ்சிச்சு? மாறுதலாக முடிஞ்சிச்சு. முடிஞ்சது மட்டும் இல்லை, இப்போ இவனுக்கு ஒரு புது வாழ்க்கை துவக்கிட்டு, அவனுக்கு முடிஞ்சிச்சு, இவனுக்கு ஒரு துவக்கம். நான் சொல்லட்டுமா, ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, குழந்தை பிறந்துட்டு 12th முடிச்சுட்டாங்க, காலேஜ் போகிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு, ஒரு புது ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கையில் துவக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் தொடர்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகள் முடியட்டும், ஒரு புதிய ஆரம்பத்தை கற்றுக் கொடுத்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போகும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.